காலையில் டிஃபனுக்கு தோசையும் உருளைக்கிழங்கு போட்டு குருமாவும் தான் செஞ்சுருந்தோம். சரி சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருந்தது. அதை முடிச்சுட்டு ஒரு 11:30 மணி போல் தான் பூண்டு பால் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பூண்டு உரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ப்ரெஸ்ட் மில்க்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நிறையா ஃபுட்டெல்லாம் இருக்குது. ஆனால் இது நான் வாரத்துக்கு ஒரு 3 தடவை இல்லை 2 தடவை சாப்பிடுவேன். ஏன்னா செக்ஷன் அப்படின்றனால டெய்லியெலாம் சாப்பிடக்கூடாது. வாரத்துக்கு 2 தடவை இல்லை 3 தடவை சாப்பிட்லாம் டாக்டர்கிட்ட நான் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்துக்கிறேன். இந்த சின்ன பவுலில் ஒரு அரை பவுல் அளவுக்கு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி மாதிரி பால் எடுத்து அதை அடுப்பில் வச்சுட்டு பூண்டையும் சேர்த்து சிம்மில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சாலே போதும். சூப்பராக வெந்து வந்துடும். இது ரொம்ப ஆறுனதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் வெதுன்னு இருக்கும் போதே சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ப்ரெஸ்ட் மில்க்கு இன்க்ரீஸ் பண்ண வேறு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.